நந்தினி என்ன பண்ணுறாங்க, வேதாவை பார்த்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து தன்வி வந்து நீ பெத்த குழந்தையா, நீயா பெத்த தன்வியை சும்மா உரிமை கொண்டாடுற, நீ ஒன்றும் அம்மா கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? நீங்கள் சொன்னனாலும் சொல்லலைனாலும் நான் தான் அவளோட அம்மா. நான் 10 மாதம் சுமந்து பெத்தவளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் மேலே அதிகமாக நான் அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி அநியாயமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன இந்த குழந்தைய அனுப்பணும் அவ்வளோதானே, அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறீங்க, நான் அனுப்பிச்சிடுறேன் போதுமா தன்விங்கிறது, நீ கிளம்புடா சொல்லும், நான் கண்டிப்பாக வந்து அம்மா ஒன்றும் வந்து கூட்டிகிட்டு வருவேன் பார்ப்பேன் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போக மாட்டேன், நீ போய் தான் ஆகணும் சொல்லும், எனக்காக போடா அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு தன்வி வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து வேதா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. பாத்தியா அந்த நந்தினிங்க, அவள் புத்தியை காட்டிட்டா பார்த்தியா, நீ அந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருப்ப, இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. விடுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து மாப்பிள்ளை பற்றியா இது வரைக்கும் உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வந்து தவிக்கிறாரு. உடனே யோசிக்கிறாரு, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேதாவை சந்திக்கிறாரு. அப்போ வேதா கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு. அப்போ வேதா வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை விக்ரம், விட்டுருங்க, நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி என்ன ஆகிட போகுது, விடுங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து என்ன விலைக்கு வைக்கலாம், ஆனால் தன்பி என்கிட்ட நீங்கள் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேதா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க கம்முன்னு போயிடுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து யோசிக்கிறாரு, இதுக்கு எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே அவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும்டா, எனக்கு என்னமோ வேதா மேலே வந்து உண்மையான நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பாக வேதா இதில் தப்பே செய்யலை, எல்லாம் உங்கள் மாமாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, ஆமாடா உனக்கு தெரியாது உங்கள் மாமா என்னென்ன வேலை இங்கே பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும், இங்கே இருக்க லேடிஸ் கிட்டே கொஞ்சம் மோசமாக தானே நடந்திருக்காரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நான் என்னடா சொல்கிறது, அவர் உங்கள் மாமா இல்லையா, டேய் அப்போ கூட நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும்டா அப்படின்னோடனே எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு பெண்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு விக்ரம் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து அவங்க மாமா பற்றி எல்லா விஷயமும் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி துபாயில் வந்து அவர் பண்ண தில்லுமொழி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாரு விக்ரம். அடுத்து அதோட ஆதாரத்தையும் சேகரிச்சுட்டு அடுத்தப்புறம் அந்த பழி சுமத்த அந்த லேடிக்கிட்டையும் போகிறாரு. அப்புறம் அவங்களையும் வந்து விசாரிச்சுட்டோட தான் உண்மை தெரிய வருது. இந்த மாதிரி அவங்க லேடிக்கிட்டையும் வந்து இவர் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காரு, அவங்கள வேணும்னே வந்து பணம் கொடுத்து வந்து பொய் சொல்லியிருக்காருன்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் வந்து நந்தினி வந்து செமையாக திட்டிகிட்டு இருக்காங்க வேதாவை. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அது நிறுத்தியாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான், வேதா ஒன்றும் கிடையாது, வேதா எந்த பொய்யுமே சொல்லலை, உன் புருஷன் தான் பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கான், எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நந்தினியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.